வணக்கங்க. ஹரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மொபைல் அடிக்ஷன். அதாவது நான் பேசுறது குழந்தைங்களுக்கு, பெரியவங்கள பத்தி பேசல. குழந்தைங்க வந்து எவ்வளோ அடிக்ட் ஆயிருக்காங்க மொபைல் ஃபோனுக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து மொபைல் அடிக்ஷன்ங்கிறது மொபைல் வைரஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து வைரஸ் எவ்வளோ டேஞ்சரோ, அது மாரி மொபைல் வந்து குழந்தைங்ககிட்ட குடுத்து அவங்க யூஸ் பண்றது எவ்வளோ டேஞ்சர் நெறைய பேருக்கு தெரியவே இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு குடுத்துடுறோம் ஒழிய, பின்விளைவுகள் பார்க்கல. பின்விளைவுகள் அப்புறமா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அத பத்தி யோசிக்கிறோம். ஸோ அத பத்தி நம்ம பேச போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இப்ப எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்றோம். ஆ அப்பயெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் குடுக்குறோம்னு வச்சுங்களேன், நமக்கு இடுப்புல வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படி வேடி காமிச்சு, இப்படி காமிச்சு போவோம். சமயத்தில விளையாட்டு காமிச்சு, இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் குடுக்குறப்ப, மாடிப்படி ஏறி, இறங்கி விளையாட்டு காமிச்சு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குடுப்போம். ஸோ, நம்மளுக்கு ரெகுலரா குடுக்கறதுனால நமக்கு கஷ்டம் தெரியாம இருந்தது. ஸோ, குழந்தைங்களுக்கு நான் இப்படி தான் குடுக்கணும் சாப்பாடு. ஏன்னா, எந்த குழந்தையும் வந்து உட்காந்துட்டு அப்படியே குடுத்தோம்னா அழகா சாப்பிட போறோம். ஸ்பூன் குடுத்து கையில எடுத்து சாப்பிட போறது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஊட்டணுங்கிறது. அது மாரி இருக்க சமயத்தில நம்ம வந்து என்ன பண்றோம், அப்படிதான் பண்ணிட்டோம். நமக்கு தெரியாது. நம்ம அப்படிதான் பண்ணி குடுத்துட்டு இருந்தோம், வளர்த்தோம். ஆனா, இப்பல்லாம் அப்படி கிடையாது. பசங்களுக்கு வந்து நெறைய பேர் நம்ம ரோட்ல போவேன், ரிலேட்டிவ்ஸ் வீட்டு எங்கெல்லாம் போனா, அது மாரி யாரும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு வேடிக்கை காமிச்சு சாப்பாடு குடுத்தா பார்க்கவே முடியல. அபூர்வமா ஆயிப்போச்சு. ஏதோ 1, 2 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோம். மத்தபடி நான் நினைச்சுப்பேன், இந்த பசங்களும் இந்த காலத்து பசங்கலாம் எவ்வளோ சொல்றோம் ஸ்மார்ட்டா இருக்காங்க மாரி, அவங்களே சாப்பிட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியுது, சில பேர் வீட்டுக்கு போறப்ப சில இடத்துல பார்க்கறது தான் அவங்க செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறது. இப்ப நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறேன். மத்த பசங்க சைலன்ட்டா செல்ஃபோன் வச்சு விளையாண்டுட்டு இருக்குங்க. இவ்ளோ குட்டி பசங்க இவ்ளோ அழகா விளையாடுதே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாரி கடைக்கு போறோமா, எங்க போனோம்னா அந்த பசங்க அங்க சேர்ல உட்கார வச்சுட்டு அவங்கவங்க வேலைய பார்ப்பாங்க. அவங்க அம்மா ட்ரெஸ் எடுக்குறாங்களா எடுப்பாங்க. எது வேணா எது வாங்க போறோம், கடைக்கு ஷாப்பிங் போறப்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க சமத்தா உட்காந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டுக்கு எல்லாம் செல்ஃபோன பார்த்துட்டு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்க என்ன பாருங்களேன், அங்கங்க ஓடி ஆடி விளையாடும். வீட்ல அத பிடிச்சு இழுத்து போடும், சண்டை போடும். ஸோ சமாளிக்கிறது போறலாம் பெரிய நமக்கு அதெல்லாம் வந்து நமக்கு நம்ம கடமை நம்ம பண்ணுவோம். அப்படிதான் பண்ணி வளர்த்துருக்கோம் பசங்கள. ஆனா இப்ப எல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப வரவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆயிப்போச்சு. அப்பல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் வந்து மிஷின்லாம் கிடையாது. கையில தான் துணி துவைக்கணும், கையில தான் மாவாட்டணும், மிக்ஸி எதுவுமே கிடையாது. விறகு அடுப்ப சமைக்க அது மாரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து, இப்ப எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல தான் நம்ம யூஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு. இப்ப நம்ம ஜெனரேஷன்ல இப்ப வர ஃபியூச்சர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே அது மாரி பழகிட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அது மாரி பழகிட்டு திடீர்னு போய் பண்ண சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். இன்னும் போனா வெளியிலேருந்து வரப்ப எல்லாம் ரிமோட் வேற. எந்திரிச்சு போய் ஆப்ரேட் பண்ணாம, இல்ல ரிமோட் சிஸ்டம் வந்து உட்கார்ந்த இடத்துலயே பண்ற மாரி அவ்வளோ சோம்பேறி ஆக்கிட்டாங்க. அதே மாரி வெளியிலேருந்து வரப்பயே நம்ம வந்து எல்லாம் ஏசிலாம் ஆன் பண்ற மாரி அது மாரி ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில குழந்தைங்களையும் அதே மாரி அவங்க பழகிட்டனால, குழந்தைங்களுக்கும் சாப்பாடு குடுக்குறது தாங்க ஃபர்ஸ்ட்டு செல்ஃபோனே வந்தது. செல்ஃபோன் குழந்தைங்களுக்கு குடுக்குற பழக்கம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, சாப்பாடு குடுக்குறது தான். முன்னையெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். பெரியவங்க இருப்பாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குடுப்பாங்க. விளையாட்டு காமிப்பாங்க. எது வேணா நடக்கும். ஆனா, இப்ப அதுக்கு சான்ஸும் கிடையாது. அப்படியே பெரியவங்க இருந்தாலும் அவங்களும் எல்லாருக்கும் மூட்டு வலி, இடுப்பு வலி, நடந்து போறதே கஷ்டமா இருக்கு. ஸோ, அவங்களும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களாலயும் வந்து இருந்து எல்லாம் பண்ண முடியாது. அதாவது என்ன வழின்னு பார்த்தா, முதல்ல டிவி இருந்தது. பார்த்தீங்கன்னா, டிவில வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். டிவில கார்ட்டூன்ஸ் இப்ப அது போட்டு விட்டுருவாங்க. குழந்தைங்க இங்கேருந்து பார்த்து அப்படி சாப்பிடுங்க. இப்ப என்ன பண்றேன், அத போய் சேனல் மாத்தணும் போனா, எழுந்து போய் மாத்தணும். அதுக்கும் என்ன அப்படின்னா, செல்ஃபோன் ரொம்ப ஈஸி. ஸோ, அதுங்க கையிலேயே குடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுங்க வேண்டியத அதுங்களே ஆப்ரேட் பண்ணி அதுங்களே பார்த்துக்குது. நம்மளுக்கு வந்து வேலையாயிடும். நம்ம சாப்பாடு குடுக்குறோம். அதுங்க வந்து சாப்பிடுற ஒழிய, அது என்ன சாப்பிடுறோம், என்ன, யார் குடுக்குறா ஒண்ணுமே தெரியாது. அது பாட்டு குடுக்க அதே சாப்பிட்டுருப்போம். இப்ப நம்ம எல்லாம் அப்பல்லாம் நான் சாப்பாடு குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், பசங்க வாய திறந்து குடுக்கறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே வாயில ஊட்டிட்டாலும் பசங்க வாய உம்முன்னு வச்சுக்கிட்டு சாப்பிடவே சாப்பிடாதுங்க. சாப்பிடுச்சப்ப வாயில வச்சுக்கிட்டே தான் இருக்குங்க ஒழிய, சாப்பிடாமயே வேடிக்கை பார்த்துட்டுருங்க. அத உள்ளார அனுப்பிச்சு பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நடந்தது. ஆனா இப்பல்லாம் வந்து பார்த்தா, அதுங்க இப்ப அந்த அதிலயே மூழ்கிறதுனால, செல்ஃபோன்லயே மூழ்கிறதுனால, அப்படியே அழகா சாப்பிட்டுருதுங்க. ஸோ எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அது ஒரு ஈஸியா போயிடுது. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல. பசங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட்டா போதும். நம்ம என்ன சத்தா வந்து சமைச்சு குடுக்குறோம், அதெல்லாம் உள்ளார போச்சு. அப்புறம் அப்படி நினைக்கிறாங்க ஒழிய, அந்த செல்ஃபோன்னால என்னன்னு பின்னாடி பிரச்சனை வரப்ப தான் நம்ம அத பத்தி யோசிக்கிறோம். இப்பலாம் ஒரு 1 1/2 வயசு, 2 வயசு குழந்தைங்கலாம் சரியா பேசுதோ, நடக்குதோ இல்லையோ, செல்ஃபோன் வந்து சூப்பரா ஆப்ரேட் பண்ணுதுங்க. ஒரு 5, 6 வயசு பசங்ககிட்டலாம் போய் கேட்டோம்னா, நம்மளுக்கு தெரியாத கூட அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. இப்படி, இப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம பெருமையா வேற என்ன சொல்வோம், என் பையன் என்னமா இருக்கான், எனக்கு ஒண்ணும் தெரியல. அவன்ட்ட கேட்கிறேன், அவன் எனக்கு சொல்லிக் குடுக்குறான், அவன் பெருமையா பேசிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், ஐயோ! நீ உன் குழந்தை சாப்பிடலையா? என் குழந்தை சமத்து அழகா சாப்பிட்ரும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு தொந்தரவு பண்ணாது. வெளில போனாலும் அமைதியா இருக்கும்பாங்க. எப்புட்றா அந்த அமைதிலாம் வந்ததுன்னு பார்த்தா, அப்பதான் விஷயமே தெரியுது செல்ஃபோன் தான். செல்ஃபோன குடுத்துட்டு அது அமைதியா பொட்டி பாம்பா இறங்குது. நம்மளுக்கும் வந்து அவ்வளோ
அவ்வளோ இதாக போயிடுது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி செல்ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுறோம், ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைங்க வந்து குழந்தைங்களா இருக்கப்ப சமாளிக்கிறதுக்காக செல்ஃபோன் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டில் வேலை செய்வோம், நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், குழந்தைங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ஒரு 4th 5th 6th படிக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறோம். என்ன படிக்கல, எப்போதான் செல்லை வச்சுட்டு இருக்கிற, விளையாடுற, செல்ஃபோனை வைக்கி படி அதட்டுறோம். சமயம் சில பேர் அடிச்சிடுறாங்க. அப்படி பண்ண அடிக்கடி சொல்ல குழந்தைங்களுக்கு அது என்னாச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு என்னன்னா சின்ன வயசுலேருந்தே விளையாண்டு செல்ஃபோன் வச்சிருக்கிறோம், திடீர்னு வந்து அவங்க என்ன செல்லை பிடுங்குறாங்க, படின்றாங்க, அடிக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இப்போல்லாம் நம்ம பேப்பரில் நியூஸ் எவ்வளோ பார்க்குறோங்க, 5வது படிக்கிற குழந்தை, 6வது படிக்கிற குழந்தைலாம் சூசைட் பண்ணிச்சுன்னு போடுறாங்க. நம்பவே முடியல. அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, எப்படி பண்ணிக்கணும்னு தெரியுமா, என்னடா இந்த வயசுல பண்ணுறதுன்னா இது மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அப்போதான் இது மாதிரி ஒன்று கொடுத்து பழகிட்டு நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணுறோம். இதுவும் பெரிய பசங்களாம் அனுப்புகிறோம், அம்மா செல்ஃபோன் எனக்குன்னு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் கிடையாதுன்னா, இல்லை அந்த பையன் வச்சிருக்கான், அந்த பொண்ணு வச்சிருக்குன்னு சொல்லுவோம். அவங்க வச்சிருந்தா அப்படி சண்டை வரும். ஸோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து இது உடல் ரீதியாகவும் பாதிக்கும், மன ரீதியாகவும் பாதிக்கும். ரொம்ப அவங்க வந்து மன ரீதியாகவும் பாதிச்சிருவாங்க. அப்புறம் அதே மாதிரி சைக்காட்ரிஸ்ட்டை போகணும்னு வச்சுங்களேன், எவ்வளோ கூட்டம் யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் வராங்க. அதுனா அந்த அளவு வந்து இதனால தான் வராங்கன்னு சொல்ல, இதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து பழக்கப்படுத்தக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே சொல்லுதுங்க, 5 வயசுக்கு உள்ளார 5 வயசுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைங்க 60% குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்குறாங்களாம். செல்ஃபோன் பார்த்து தான் பார்க்குறாங்கன்னு வருது. அதே மாதிரி 2 வயசுக்கு முன்னாடியே 31% பசங்க வந்து குழந்தைங்க வந்து செல்ஃபோன் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் செல்ஃபோன் பார்க்குற வயசுங்களா? இப்போ நம்மலாம் தூங்குறப்ப என்ன சொல்கிறாங்க தெரியுமா, செல்ஃபோன்ஸ் படுக்கிறப்ப செல்ஃபோனை பக்கத்தில், ஸ்மார்ட் ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க, அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூரமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ தூங்குறப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இந்த குழந்தைங்க வந்து கையிலே வச்சு ரேடியேஷன் எவ்வளோ வரும், அதில் புரியுதுங்களா? அந்த ரேடியேஷன் வரதுனால உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது பின்னாடி வர தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து ப்ளூ லைட் ரேடியேஷன் சொல்லிட்டு வரும். அதை வந்து பண்ணுறதுனால நம்ம கண்ணை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா அது வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க, வேலைலாம் பசங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு ஈவினிங் ஃபோன் எடுத்தாங்க, நைட் வரைக்கும் தூங்காமல் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கால் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா பிரெயினை நம்ப வைக்குமா, அதாவது ப்ளூ லைட் ரேடியேஷன் வந்து இது நைட்டு கிடையாது, பகல்னு பிரெயினை நம்ப வைக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கத்துக்குன்னு சொல்லி சில ஹார்மோன் இருக்கும், மெலட்டோனின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன், அது செக்ரீட் ஆகாது. அது வராமல் உற்பத்தி ஆகாது, ஸ்டாப் பண்ணிடுமா. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், தூக்கம் வராது. தூக்கம் வராதனால மறுநாள் வந்து எந்திரிச்சு நம்மளால் வேலையை பார்க்க முடியாது, படிக்க முடியாது, டல்லாக இருக்கும். ஸோ தூக்கம் எவ்வளோ மஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த தூக்கமே சரியாக வராமல் போச்சுன்னா உடம்பு எவ்வளோ பாதிக்குங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருந்துக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வந்து இப்போ முன்னெல்லாம் ஒன்றுமே தெரியும். இப்போ யூடியூப் இருக்குது, கூகுளில் போய் எவ்வளோ சர்ச் பண்ணால் எவ்வளோ விஷயம் கற்றுக்கலாம் நம்ம. ஸோ அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி 90% சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்களான்னு ஒரு சர்வே சொல்லுதுங்க. அப்படின்னா பார்த்துங்க, உங்களுக்கு வந்து எப்படி வந்து செல்ஃபோன் வந்து குழந்தைங்கிட்ட வந்து பாதிப்பு நம்ம தான் உண்டாக்கணும். பாவங்க குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க என்ன தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு, அது நம்ம கொடுத்தா சாப்பிட போகுது, நம்ம வேடிக்கை அமைச்சு பண்ணால் சாப்பிட போகுது, அவ்வளோதான். ஆனால் அதுங்களை சாப்பிட வைக்கணும், நல்ல இடத்துலாம் பண்ணுறோம், கெடுதல் யாரும் பண்ணல இந்த பேரண்ட்ஸும். அது ஈஸியாக சாப்பிட வைக்கணும் போகணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக ஒரு ஆயுதம் என்ன செல்ஃபோன், ஆஹா இதை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க சாப்பிடுறது நம்ம நல்ல இடத்துல பண்ணுறோம். ஆனால் அது குழந்தைங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறது இப்போ தெரியல. ஒரு நாள் கொஞ்ச நாள் தானே கொடுக்குறோம், இதில் என்ன ஆகிட போது நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். அது எவ்வளோ பாதிப்புங்கிறப்ப பாதிப்பு வரதான் நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்ம விளையாட்டு காமிக்கலாம், இல்லை எவ்வளோ விளையாட்டு சாமான் இருக்குது அதை கொடுத்து விளையாட்டு கதை சொல்கிறது, இப்படி சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தினா குழந்தைங்க அதுக்கு வந்துடுவாங்க. அதேமாதிரி நம்மளும் குழந்தைங்க முன்னாடி அடிக்கடி செல்ஃபோன் எடுத்து பேசி இருந்தால் அதுங்களுக்கும் செல்ஃபோனை கொடுப்பாங்க. சில வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தனியாக ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தனித்தனி செல்ஃபோன் இருக்கும், அதுங்களுக்கு கூட ஒரு செல்ஃபோன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பண்ணணும். அதே மாதிரி ஒரு 750 பேர்கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 2 வயசுலேருந்து 8 வயசு வரை குழந்தைங்களை வந்து எப்படி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். 90% என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க வந்து சரியாக சாப்பிட்றதில்ல, ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க, ஒரு ஆக்டிவாகவே இல்லை, அவங்க செல்ஃபோன் பார்க்குறதுனால சொல்லி அவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் வந்து அவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது நமக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியுது. இந்த ஆப்பிள் கம்பெனி ஐஃபோன் இருக்குல்ல, அந்த சிஇஓ வந்து
டிம் குக் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய செல்ஃபோன் கம்பெனியில் சிஇஓவாக இருக்காரு. அவர் சொல்கிறாரு, என் பசங்களுக்கு இது வரைக்கும் நான் விளையாடுறதுக்குலாம் செல்ஃபோனை கொடுத்ததே கிடையாது, தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஸோ அது வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கெடுதின்னு அவர் செல்ஃபோன் விற்கிற கம்பெனி சிஇஓவை சொல்கிறாருன்னு பார்த்துங்க. இதனால் என்னென்ன பாதிப்புக்கு வரும் ஓரளவு நம்ம தெரிஞ்ச வச்சு சொல்கிறோம். பின்னாடி தான் வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும். டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கண் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசில் போனால் வெள்ளை எழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போடுவோம். இப்போலாம் 2 வயசு 3 வயசு குழந்தைங்களாவே கண்ணாடி, சுகர் ஒரு பக்கம் வருது. அதே மாதிரி கண்ணாடி பார்த்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைங்களாம் கண்ணாடி போட்டு பார்க்க பாவமாக இருக்குங்க. அது என்ன தெரியும், இந்த குழந்தைங்க போட்டுட்டு வரப்ப ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அளவு போட்டுட்டு வருதுங்க அதுங்க. அப்போ பாருங்க, இப்பயே போட ஆரம்பித்தா பின்னாடி ஃப்யூச்சரில் எப்படி கண்ணாடி பவர் எவ்வளோ ஜாஸ்தியாகவும் என்ன ஆகும், அது என்ன தெரியும். நம்ம தான் பார்த்து வளர்க்கணும். ஒன்று. அடுத்தது, செல்ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்னால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள பாண்டிங் விட்டு போகுது. அந்த அரவணைச்சு கொடுக்குறது, பாசம், அந்த அது ஒன்று கொடுக்குறப்ப என்ன பண்ணும், கையில் பிடிச்சிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கொடுப்போம். அதெல்லாமே போயிடுது. ஒரு மெக்கானிசம் மாதிரி மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடுது. ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோ வழி அந்த குழந்தைங்கிட்ட அந்த பாசங்கிறது ஒட்டாமல் போயிடுது. அடுத்தது வந்து மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படுது. வளர்சிதை மாற்றம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது பாதிக்கப்படுது. ஸோ நம்ம சாப்பிட்ற பொருளை நல்லா வந்து மெட்டபாலிசம் நல்லா நடந்தால் தான் அந்த பொருள்லாம் வந்து பேர்ன் ஆகி நல்லா வந்து அங்கே சத்து வரும், நமக்கு உடம்பு வந்து பாதிக்காமல் நல்லாயிருக்கும். அது அப்படியே உங்களுக்கு மெட்டபாலிசம் சரியாக ஜீரணம் ஆகாமல் இருந்ததுன்னா என்னவாகும் உங்களுக்கு, அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஸோ சின்ன சின்ன விஷயம் தாங்க. ஒரு செல்ஃபோன் ஆரம்பிச்சு எங்கே வருது பாருங்கள். நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த அளவு பாதிக்குது. அது ஒன்று. அடுத்தது வந்து வந்து கண்ணில் வந்து ரெட்டினா கூட பாதிக்கும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கண்ணில் வந்து இந்த விழித்திரைன்னு சொல்கிறாங்க, அந்த ரெட்டினா பாதிக்கும் செல்ஃபோன் ரொம்ப பார்க்கறனால அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதோட இம்பேக்ட் வந்து இங்கெல்லாம் பிரெயின்லேயும் தெரியுமா. என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பசங்க செல்ஃபோனே பார்த்து வளர்ந்த பசங்க தனியாக இருக்கதா விரும்புவாங்களா, யார் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க, சேர மாட்டாங்க, தனியாக உட்கார தனியாக போகிறது, இப்படியே தான் இருப்பாங்களாம். அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இன்னொன்று வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வரலாம் அப்படின்னு சில பேர் நானும் பார்த்துருக்கேன். அடிக்கடி செல்ஃபோன் பேசுகிறவங்க பெரியவங்களுக்கு வந்து கையெல்லாம் அப்படியே ரொம்ப ஆடும் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில டியூமர்ஸ்லாம் வரலாம், பிரெயின் டியூமர்ஸ் கூட வரலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வார்னிங் தாங்க. நம்ம வந்து வார்னிங் தாங்க, யாருக்கு வந்துருக்கு நம்ம அலட்சியமே படுத்தக்கூடாது. அதனால் குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது பாவம், அந்த பிஞ்சு குழந்தைங்க. ஆனால் குழந்தைங்கிட்ட செல்ஃபோனை கொடுத்து நம்ம வந்து லைஃப்பை கெடுக்கக்கூடாது. அந்த வந்து அதுக்கு பதில் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க என்ன ஒரு 3 வயசு ஸ்கூல் போகிற வரைக்கும் தான். ஸ்கூல் போச்சுன்னா ஸ்கூலில் மற்ற பசங்க சாப்பிட்றத பார்த்து அவங்க சாப்பிட்டு அதுவே சாப்பிட்டு விளையாடுறமாவே மாறிட போகுது. அதுவும் சாப்பிட ஆரம்பிக்கிறது என்ன ஒரு 7 மாதம் 8 மாதத்துல தான் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம வந்து விளையாட்டு காமிச்சு ஒரு 2 வயசு 2 வருஷம் 2.5 வருஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம என்னவோ எவ்வளோ இப்போ அப்போலாம் வந்து இப்போ வந்து எவ்வளவோ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போல்லாம் முன்னெல்லாம் பார்த்தா வீடெல்லாம் ரிட்டையர் ஆன பணத்துலேருந்து வாங்குவாங்க. இல்லைன்னா வேலையை பார்த்து குறைச்சலாம் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தான் சொந்த வீடு வாங்கினே வரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒர்க் பண்ணுறாங்க, வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே லோன் போடுறாங்க, உடனே டக்குன்னு வீடு வெஹிக்கிள் வாங்கிடுறாங்க. அது கண்டிப்பாக இப்போ இருக்க பசங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கன்சீவ் ஆனோடனே குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சோடனே பிளான் பண்ணிடணும். எல்லாமே அதை பிளான் பண்ணுறோம். இது கண்டிப்பாக முடியும். அவங்க பிளான் பண்ணி எப்படி குழந்தைய வளர்க்கணும் ஏன்னு சொல்லி அவங்க ஒரு இது போட்டுக்கிட்டு இப்படி பண்ணணும், இல்லை இவங்களை கூட்டு வச்சு வீட்டில் வச்சுக்கணும், போகணும், இப்படி கொடுக்கணும், இல்லை லீவ் போடணும், ஏதாவது அவங்க டிசைட் பண்ணி முடிவு எடுத்துக்கணும். மற்றது டிசைட் பண்ணுறோமோ இதையும் அவங்க டிசைட் பண்ணணும். அப்போ தான் வந்து குழந்தை வந்து அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் வந்து நம்ம குழந்தைய வந்து அழகாக வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கெல்லாம் டிசீஸ் வந்து எக்கச்சக்கமாக போட்டுட்டு வருதுங்க. எது மூலியமாக வருது, என்ன வருது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம இது மூலியமாக தான் வந்தது, செல்ஃபோன் மூலியமாக இந்த இது வந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது, ஐயோ தெரியாமல் பட்டுனே சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் யாராவது பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் அது மாதிரி பண்ணிங்கன்னா என்னோட ஸ்டாப் பண்ணி படிப்படியாக ஸ்டாப் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே ஸ்டாப் பண்ணணும், குழந்தைங்க வந்து மனசு பாதிக்கப்படும். ஸோ நம்ம படிப்படியாக ஸ்டாப் பண்ணணும். ஃபர்தராக வந்து குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்து இந்த அவங்கள அமைதிப்படுத்துறது, விஷமம் பண்ணாமல் இருக்க வைக்கிறது, இல்லை சாப்பாடு கொடுக்குது, இதுக்கெல்லாம் செல்ஃபோன் தயவுசெய்து நம்ம கொடுக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் அவங்க முன்னாடி வந்து செல்ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு பாட்டும் வேண்டாம். இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் தெரியலன்னா செல்ஃபோன் அதை பற்றி என்னன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு. அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.